வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா கறவை மாட்டை பற்றி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பெண்கள் வீட்டிலிருந்து கறவை மாடு வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது 3வது பாகம், சரிங்களா? இதுலையுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நாங்கள் சொல்லியிருக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறவை மாடு வீட்டில் வச்சுருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 2 பாகமாக பார்த்துருக்கோம். இப்போ 3வது பாகத்தில் முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னென்னா நம்ம கறவை மாடு பால் கறந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம எப்பயுமே சனியாயிடுச்சுன்னா பால் நிறுத்திடுவோம். அப்படி நிறுத்திட்டோன்னா அந்த 4 மாதமும் சரி, அது கன்று போடுற வரைக்குமே பால் எல்லாமே நம்ம வெளியில் தான் வாங்குவோம். அப்போ என்ன பண்ணலான்னா அதை தவிர்க்கிறது எப்படின்னா, நம்ம பால் கறந்துட்டு வரோம் இல்லைங்களா? 3வது மாதம் 4வது மாதம், சரிங்களா? 5வது மாதத்துலேருந்து கூட காலையில் ஒரு வேளை பாலுக்கு ஸ்டோரில் பால் ஊற்றிட்டு சாயந்தரம் ஒரு வேளை பாலை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, பால் பவுடர் பண்ணலாம். பால் பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், சரிங்களா? பால் பவுடர் எத்தனை பேருக்கு பண்ண தெரியும்னு எனக்கு தெரியல. நான் இதில் டெமோ காமிக்கல. ஏன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் சமையல்களில் போடுறாங்க. அப்படி நீங்கள் பால் பவுடர் வேணும்னா சொல்லுங்கள். நான் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கட்டாயம் நான் பதிவிடுறேன். அப்படி இல்லாட்டி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ஓகே, சரிங்களா? நீங்கள் பால் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கட்டாயமாக 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு, இப்போல்லாம் பால் பவுடர் 6-7 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். நம்ம பாதுகாக்கிற முறையில் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம 4வது மாதத்துலேருந்து பால் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோன்னா, அப்படி இல்லை பால் நிறையா கறக்குதுன்னா பரவாயில்ல, 6வது மாதத்துலேருந்து கூட நம்ம பால் பவுடர் எடுத்து பால் பவுடர் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மாடு சினையானதுக்கப்புறம் நம்ம 7வது மாதம் நிறுத்திடுவோம் பாலை, சரிங்களா? அதுக்கு மேற்பட்டு 8, 9, 10 மாதங்கள் வரைக்கும் பால் வெளியில் தான் வாங்க வேண்டியிருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு பால் குழந்தைங்களுக்கு போடுறதா இருந்தாலும் அல்லது டீ வீட்டுக்கு போடுறதா இருந்தாலும் அந்த பால் பவுடரை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இது இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு செலவும் ஒரு வகையில் குறையும். இன்னொன்று என்னென்னா, நிறைய பால் பாக்கெட் பால்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ ஒத்துக்கிறது கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் கறந்த பாலையே நம்ம பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுதும் நம்ம குடிக்கும்பொழுதும் நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக தான் இருக்கும். நம்ம வெளியில் வாங்குறோன்னா பாக்கெட் பால்லாம் வாங்கணும், நிறைய குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நம்மளே பால் கறந்து நம்ம பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இரட்டிப்பு நமக்கு நல்ல இன்கம் இருக்குது. எப்படின்னா இரட்டிப்பு லாபம். எப்படின்னா ஒன்று பால் வாங்குகிற செலவு குறையும், இன்னொன்று ஆரோக்கியமும் இருக்குது, சரிங்களா? இது நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி 2 பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, சரிங்களா? அதனால் வீட்டில் கறவை மாடு வச்சுருக்கோன்னா, மாடு சினையாயிடுச்சுன்னா நம்ம 6வது மாதத்துலேருந்து கிடைக்கிற பாலை பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேனில் ஸ்டோர் பண்ணி பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணும்பொழுது நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து பாலாக ரெடி பண்ணி நம்ம டீ, காஃபி எது வேணாலும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்தும்பொழுது செலவும் குறையுது, நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிது, சரிங்களா? இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கறவை மாடு வச்சுருக்கோன்னா கட்டாயமாக இது நல்ல விஷயந்தான், சரிங்களா? அதனால் கறவை மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் கறவை மாடு வச்சுருந்தீங்கன்னா பால் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சனியானதுக்கப்புறம், ஏன்னா மாடு சனியானதுக்கப்புறம் பால் நிறுத்திடுவோம் இல்லைங்களா? அதுக்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் நம்ம எடுத்து குடிக்க அது வசதியானதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கால்நடை சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.